யாழ்ப்பாணத்தில் வந்து தொடர்ந்து 5 நாளாக வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. விடாமல் மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறபடியாக இந்த பொதுமக்கள் எல்லாம் சரியான சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. போக்குவரத்து செய்கிறதுலேருந்து, ரோட்டில் வச்சு வியாபாரம் செய்கிறதுலேருந்து. இப்போ நாங்கள் கூட பிக்வி ரைடர்ஸ் எல்லோரும் ஓடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் கொண்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கடைகளெல்லாம் இருக்குது. கடையோர வீடுகளும் பாருங்க. சரியான மழையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இந்த ரைடர்ஸ் எல்லாம் ஃபுல் ரைடர்ஸ். மழைக்கு தான் மழைக்காண்டி தான் எல்லாரும் இப்படி வந்துட்டாங்க. மலைக்குள்ளே விரும்பி பிசினஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறான்னா. வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பிரசன்னா. இன்னைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் டவுன்ல தான் நிக்கிறேன். யாழ்ப்பாணத்துல வந்து தொடர்ந்து 5 நாளா வந்து மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. விடாம மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறபடியா இந்த பொதுமக்கள் எல்லாம் சரியான சிரமத்துக்குள்ளா இருக்காங்க. போக்குவரத்து செய்யறதுல இருந்து, ரோட்ல வச்சு வியாபாரம் செய்யறதுல இருந்து. இப்ப நாங்க கூட பிக்வி ரைடர்ஸ் எல்லாரும் ஓடாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதால நிறைய பாதிப்புகளுக்குள்ளா இருக்கும். அந்த நிலவரத்தை தான் ஃபுல்லான டவுன்ல என்ன நிலவரம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எங்களோட சேனலுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அது வந்து எனக்கு ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக 5 நாளாக பெஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ எல்லாருக்கும் சரியான சிரமமாக இருக்குது. வாகனங்கள் எல்லாம் ஓடுறது சரியான சிரமமாக இருக்குது. ரைடர்ஸ் பிக்பி ரைடர்ஸுக்கெல்லாம் பைக்கில் ஓடுறவங்களுக்கெல்லாம் சரியான சிரமமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள தான் நிற்கிறோம். அப்படி சுற்றி காட்டுறோம் பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ கொஞ்சம் இப்படி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதை பார்த்து கொண்டு போவோம். சரியான மழையா இருக்குது. நனைஞ்சு தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கேன். எல்லாம் வாகனங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இந்த ஓடையில அப்படி மழையா இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு. என்ன சரி தொடர்ந்து 5 நாளா பெஞ்சு கொண்டு இருக்குது. ஓட்டங்களும் இல்லை. இப்போ நாங்கள் ரைடர் சொன்னபடியா ஓட்டங்களும் இல்லை. மழை விடுற டைம் ஓடுறது, மழை பெஞ்சா நிற்கிறது. அப்படித்தான் எங்களோட லைஃப் போய்கொண்டு இருக்குது. இது எங்களோட லைஃப் வந்து இல்லை, கூட எல்லா தொழில் செய்கிற லைஃபும் அப்படி தான் போய்கொண்டிருக்குது. நான் மழையண்டா ஆட்டோ கூட மழையண்டா ஆட்டோவும் ஓடையிடாது. இப்படியே இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். அங்கால பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது. கடையோர வீடுகள் பாருங்க. சரியான மழையா இருக்குது.
எல்லாருமே ஓடாம அப்படியே நிக்கிறாங்க. நாங்கள் சைட்ல தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த சைடு தான் நின்று கொண்டு இருக்காங்க. இப்படியே பெஞ்சு கொண்டு வந்தா என்ன நிலைமை ஆகும்னு எனக்கு தெரியல. மழையண்டா இப்படி ஒரு மழை. இங்கே பார்த்தீங்கன்னா பிறவழி யூடியூபர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இந்த ரைடர்ஸ் எல்லாம் ஃபுல் ரைடர்ஸ். மழைக்கு தான் மழைக்காண்டி தான் எல்லாரும் நிற்க இப்படி வந்துருக்காங்க. இதான் வந்து ஜாழ்ப்பாண இலங்கை போக்குவரத்து சபையின் மெயின் பஸ் ஸ்டாண்ட். மலைக்குள்ள பைக்குகள், ஆட்டோக்கள், பஸ் எல்லாம் பாருங்க போய் கொண்டிருக்கு. இப்படித்தான் யாழ்ப்பாண டவுன் வந்து காட்சியளிக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பிள்ளைங்களாம் எப்படிதான் இருக்குது. இப்படிதான் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட பாருங்க, மலைக்குள்ளே நனைஞ்சு நனைஞ்சு ஆட்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்காங்க. மழையண்டா சொல்லி வேலை இல்லை, அப்படி ஒரு மழை. யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ இப்படிதான் இருக்கு. இது ஹாஸ்பிட்டல் பின்வீதி. அவங்க எப்படி இருக்காங்க? மலைக்குள்ள இருந்து பிசினஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க.
மலைக்குள்ள வாகனங்கள் மாறுபட்டு போய் கொண்டு சரியான சிரமப்பட்டுதான் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்குது. மலைக்குள்ள ஓடவும் மேலாது. நான் ஹாஸ்பிட்டல் பின்வீதி. ஹாஸ்பிட்டல் முன்வீதி. எல்லாம் மலையில நனைஞ்சு கொண்டு ஹாஸ்பிட்டலும் ஒரு போலுக்கு ஒண்ணுங்க ஜாசம் கேட்கிறாங்க இருக்காங்க. எல்லாம் மலையில நனைஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. ரோட்டுக்கரை கடை கரையோரம் பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் சரியா சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா எல்லாம் பாவம் கச்சா நிற்கிற ஐயா மலைக்குள்ளே நனைஞ்சு நனைஞ்சு கொண்டிருக்கிறது. இது வந்து ஹாஸ்பிட்டல் முன் வீதி. மழை கூடிட்டு இனி இப்படியே போயிட்டு இருந்தா ஒன்றும் செய்யலாத போலதான் கிடைக்குது. வந்து 5 நாளா பெஞ்சு கொண்டு இருக்குது. சிரமத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கோம். ஓகே, ஒரு வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன். புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.